ஸோ இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணலாங்க சார்? மஞ்சள் குங்குமம், தேங்காய் பழத்தட்டு, கண்ணாடி, மங்களகரமான பொருட்களை எல்லாம் படைச்சு வச்சு நெய்வேத்தியம் வச்சு இனிப்பு பதார்த்தங்கள் அதே மாதிரி இதை யார் எந்த பெண் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையுமே சேர்த்து நெய்வேத்தியமாக படைச்சு குழந்தைகளை கூப்பிட்டு, அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகளை கூப்பிட்டு அவர்களுக்கு இதெல்லாமே கொடுத்து தானமாக கொடுத்து அம்மனை வழிபாடு பண்ணும்போது இதை எதுக்காக நீங்கள் பண்ணுறீங்களோ 100% உங்களுக்கு கிடைக்கும். இது கூட திருமணம் அப்படின்னாலே மஞ்சள் கயிறு, அதனால சுமங்கலி பெண்களுக்கு இந்த மஞ்சள் கயிறை இதில் தானமாக கொடுக்கணும், வளையல தானமாக கொடுக்கணும், பூ பழம் எல்லாமே வச்சு சுவாமிக்கு படைக்கணும். இது ரொம்ப நல்லது. இதே நீங்கள் குழந்தை பாக்கியம் தேடுறீங்க அப்படின்னா அவர்களுக்கு தான் அந்த இந்த இனிப்பு நைவேத்தியமாக படைச்சு இதை குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய கெட்ட கர்மா கழிஞ்சு சீக்கிரமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். பேட் வைப்ரேஷனை ஃபுல்லாக தனக்குள்ளே இழுத்து அது வச்சுக்கும். அதனால தான் உப்பு எல்லாருமே ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வீட்டில் வச்சுருப்பாங்க. இது ஒரு வாஸ்து பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட் வைப்ரேஷன் வந்து தனக்குள்ளே இழுத்து அப்படியே வச்சுக்கும். விவசாயம் பண்ணிங்கன்னா கூட செழிக்கும். அதனால தான் ஆடி பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் விதைச்சிங்கன்னா அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஸோ ஆடி மாதம் இந்த அடைப்புகளை எல்லாத்தையும் நம்ம தகர்த்துட்டு இந்த ஆடி முடியறதுக்குள்ள உங்களுக்கான ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிடும். இந்த வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணும்போது உங்கள் குலதெய்வம் வீட்டுக்கு வரும். குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வரும்போது உள்ள இருக்கிற துஷ்ட சக்திகள் எல்லாமே வெளியே போயிடும். யூத்தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக நேர்காணல நம்ம கூட கேளக்கியர் சித்தர் தேவஸ்தானத்தின் நிறுவனர் ஜோதிடர் அசோகா சார் தான் இருக்காங்க. ஸோ ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், பேசலாம். வணக்கம் சார். கேளக்கியர் சித்தர் நமோ நம. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. ஓகே சார், ஆடி மாதம் பிறந்தாச்சு. ஸோ ஆடி மாதம் அப்படின்னாலே ஃபுல்லாகவே ஒவ்வொரு நாளுமே விசேஷமாக இருக்கும். அதுலேயும் ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்றது சொல்லவே வேணாம், ரொம்பவே விசேஷமாக இருக்கும். ஸோ இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணலாங்க சார்? இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுடைய இரவு பொழுது. எப்படி வருடத்தை அவங்க பிரிச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னா முதல் 6 மாதம் வந்து அவங்களுக்கு பகல். இப்போ ஆடியில் இருந்து மார்கழி வரைக்கும் அடுத்த 6 மாதம் தேவர்களுக்கு இரவு. இந்த இரவு பொழுதுல ஆண் தெய்வங்களுக்கு சக்தி குறைவு, பெண் தெய்வங்களுக்கு சக்தி அதிகம். அப்போ இப்போ நம்ம வந்து நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அப்பா கிட்ட கேட்குறத விட அம்மா கிட்ட கேட்டால் சீக்கிரமாக அந்த காரியம் சக்ஸஸ் ஆயிரும். அதனால் ஆடி மாதத்தில் வந்து பெண் தெய்வங்களுக்கு குண்டம் இறங்குறது, கூழ் ஊத்துறது, எல்லா பெண் தெய்வ வழிபாடுகளும் இப்போ அதிகமாக நடக்கும். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த ஆடி 1 இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசிக்குள்ளே சூரியன் வந்துடுவார். நேற்று வரைக்கும் மிதுன ராசியில் இருந்தார். இந்த கடக ராசிங்கிறது சந்திரனுடைய வீடு. பொதுவாகவே சந்திரன் அப்படின்னா பெண், சந்திரன் அப்படின்னா அம்மா, சூரியன் அப்படிங்கிறவர் அப்பா. இப்போ அப்பா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அம்மாவோட வீட்டுக்கு வந்திருக்கார். ஓகேங்களா? அதனால இப்போ அப்பாவும் அம்மாவும் இணைந்து ஒரு மாதத்தில் இருக்கிறாங்க கோச்சார ரீதியாக. இந்த பலன் யாருக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா தாய்மார்களுக்கு அதிகமாக கிடைக்கும். 2வது 4 மாதங்கள் இந்த மாதிரி விசேஷமானது. அது இந்த அமாவாசைகள்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, மாசி அமாவாசை, இந்த 4 மாதங்களுமே வந்து உங்களுக்கு மற்ற நாட்களில் கிடைக்காத விஷயம் இந்த மாதங்களில் கிடைச்சிரும். ஏன் இது இவ்வளோ விசேஷ சிறப்பு அப்படின்னா இது தேவர்களுக்கு உகந்த மாதம். அவங்களுடைய சக்தி ரூபம் அதிகமாக வெளிப்படக்கூடிய மாதம். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இப்போ எப்படி கேட்குறது? இப்போ ஒரு பெண் தெய்வ வழிபாடு நம்ம எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா முதல் வந்து உங்கள் வாசல், உங்கள் வீட்டுக்கு முன்னாடி சாணம் தெளித்து கோலம் போட்டு வீடு சுத்தமாக இருக்கணும். டைல்ஸ் வீடு அப்படின்னா வீட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நிலவுகளில் 2 பக்கமே ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக அறுத்து 3 கிராம்பு 1 பச்சை கற்பூரம் வச்சு இதே மாதிரி 2 பக்கம் வாசலில் வச்சிடணும். நிலவு காலுக்கு மாவிலை தோரணம் கட்டணும். இல்லைன்னா 2 பக்கமும் வேப்பிலை கொத்து தொங்க விடணும். வாசல்லேருந்து உள்ள நேராக பூஜை ரூமுக்கு வச்சிங்கன்னா குத்து விளக்கையே நீங்கள் அம்பாலாக நினச்சி மல்லிகைப்பூ சுற்றி மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சு அந்த குத்து விளக்கு தான் அம்பாள் அப்படின்னு நினச்சி நீங்கள் வழிபாடை ஸ்டார்ட் பண்ணுறதும். பெண் தெய்வங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம், தேங்காய் பழத்தட்டு, கண்ணாடி, மங்களகரமான பொருட்களை எல்லாம் படைச்சு வச்சு நெய்வேத்தியம் வச்சு இனிப்பு பதார்த்தங்கள் அதே மாதிரி இதை யார் எந்த பெண் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையுமே சேர்த்து நெய்வேத்தியமாக படைச்சு குழந்தைகளை கூப்பிட்டு
அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகளை கூப்பிட்டு அவர்களுக்கு இதெல்லாமே கொடுத்து தானமாக கொடுத்து அம்மனை வழிபாடு பண்ணும்போது இதை எதுக்காக நீங்கள் பண்ணுறீங்களோ 100% உங்களுக்கு கிடைக்கும். உதாரணமாக திருமணம் தடை இருக்குது, அது நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா திருமணம் தடை நீங்கி இந்த ஆடி மாதம் முடிஞ்ச உடனே அவர்களுக்கு திருமணம் நடக்கும். இது கூட திருமணம் அப்படின்னாலே மஞ்சள் கயிறு, அதனால சுமங்கலி பெண்களுக்கு இந்த மஞ்சள் கயிறை இதில் தானமாக கொடுக்கணும், வளையல தானமாக கொடுக்கணும், பூ பழம் எல்லாமே வச்சு சுவாமிக்கு படைக்கணும். இது ரொம்ப நல்லது. நீங்கள் 2 விஷயம், ஒன்று வழிபாடு, இன்னொன்று தான தர்மம், இன்னொன்று புனித நீராடல். இந்த 3 தான் உங்கள் கர்மாவை கழித்து உங்களுக்கு இருக்கிற தடைகளை நீக்கி உங்களுக்கு சுபிட்சமான வாழ்க்கையை கொடுக்கும். இதே நீங்கள் குழந்தை பாக்கியம் தேடுறீங்க அப்படின்னா அவர்களுக்கு தான் அந்த இனிப்பு, இந்த இனிப்பு நெய்வேத்தியமாக படைச்சு இதை குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய கெட்ட கர்மா கழிஞ்சு சீக்கிரமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். இல்லை சார் எனக்கு சீக்கிரமாக வீடு கட்டணும் அப்படின்னீங்கன்னா இதே வழிபாடு உங்கள் வீடு முழுக்க எத்தனை ரூம் இருக்கோ ஒவ்வொரு ரூம்லேயும் சின்ன சின்ன மண்பானை வாங்கி அதில் கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சி இரவு பொழுதில் ஒரு 7 மணிக்கு மேலே ஒவ்வொரு ரூம்லேயுமே வச்சுருங்க. வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இதோட வாயை வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் கொண்டு நல்லா சுற்றிடுங்க, அந்த தண்ணி வெளியே சிந்திராமல் நல்லா இதை ஃபுல்லாக கட்டிட்டு இதை அப்படியே கொண்டு போய் எங்கேயாவது கால்படாத இடத்துல போட்டுருங்க, இல்லைன்னா ஆற்றுல போட்டுருங்க. ரொம்ப நல்லது. இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உப்புக்கு என்ன தன்மை இருக்குது அப்படின்னா பேட் வைப்ரேஷனை ஃபுல்லாக தனக்குள்ளே இழுத்து அது வச்சுக்கும். அதனால தான் உப்பு எல்லாருமே ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வீட்டில் வச்சுருப்பாங்க. இது ஒரு வாஸ்து பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட் வைப்ரேஷன் வந்து அது தனக்குள்ளே இழுத்து அப்படியே வச்சுக்கும். இப்போ என் வீட்டில் பிரச்சனை இருக்குது, ஆனால் பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது, எப்படி அதை வெளியே எடுக்கிறதுனே தெரியல அப்படின்னா இதை எப்போ நீங்கள் தண்ணியில் கலந்து ஒரு இடத்துல வச்சுட்டிங்களோ இப்போ அது அந்த ரூமில் இருக்கிற எல்லாத்தையுமே இழுக்கும். அப்படி இழுத்து அது தனக்குள்ளே வச்சுக்கும். அதை நீங்கள் இப்படியே இதை தனக்குள்ளே இழுத்து இந்த தண்ணியை வெளியே டிஸ்போஸ் பண்ணுறீங்க, இப்படியே தொடர்ந்து ஒரு 7 நாட்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நடமாடக்கூடிய துர்சக்திகள் அனைத்துமே உங்கள் வீட்டை விட்டு போயிடும். காரணமே இல்லாமல் கணவன் மனைவிக்கு சண்டை வர்றது இந்த ஆடி மாதத்தோடு இது நின்றோம். இது ரொம்ப நல்லது, இதை தொடர்ந்து பண்ணணும். இப்படி ஆடி மாதத்தில் ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாருமே சிறப்பாக பண்ணுறோம். ஆனால் ஆடி செவ்வாய்க்கிழமை ரொம்ப நல்லது. ஆடியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதி சிறப்பு மிக்கது. ஆடி செவ்வாய்க்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து ஆண் கிரகம், செவ்வாய் அப்படிங்கிறவர் முருக பகவான், செவ்வாய் அப்படின்னாலே நிலம் அப்படின்னு அர்த்தம். இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஆடியில் செவ்வாய்க்கிழமை சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எண்ணெய் தேய்ச்சி குளித்து அன்றைக்கி கொஞ்சம் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் அப்படின்னாலே ஹீட்டுன்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது, உக்ரம் வக்ரம் கோபம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு குறையும், குழந்தை பாக்கியம் கிட்டும். நீங்கள் லேண்டு விஷயமா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் இனிமேல் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கடந்த 3 மாதங்கள் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்து அவ்வளோ பெருசாக யாருக்குமே பலன் கொடுத்துருக்காது. இந்த ஆடி மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து டவுன் ஆயிரும். இனி பிக்கப் ஆகும். இனி தான் மக்கள் கையில் பணப்புழக்கமே ஏற்படும். இப்போ ஆடி செவ்வாய்க்கிழமை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், உங்களோட லேண்டு சார்ந்த பிரச்சனைகள் தீரும், ரியல் எஸ்டேட் வந்து உயரும், விவசாயம் பண்ணிங்கன்னா கூட செழிக்கும். அதனால தான் ஆடி பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் விதைச்சிங்கன்னா அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். இதுக்கு முன்னாடி வந்து மழை இருக்காது, அதனால் நீங்கள் பயிர் செய்ய முடியாது. இப்போ காற்று காலம் ஆரம்பித்த உடனேயுமே பருவமழை இனி பெய்ய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு நீங்கள் இப்போ விதை விதைச்சிங்கன்னா உங்களுக்கு தை மாதத்தில் அறுவடைக்கு தயாராக இருக்கும். அப்போ லேண்டும் ஓகே ஆயிரும், வியாபாரமும் செழிக்கும், இப்போ பணப்புழக்கம் ஏற்படும். இதன் பிறகு தான் உங்கள் வாழ்க்கை வந்து செழிப்பாக இருக்கும். ஸோ இந்த ஆடி மாதம் பிறந்தாலே இது உண்மையாலுமே வழி பிறக்குதுன்னு தான் அர்த்தம். தை பிறந்தால் வழி பிறக்குமாங்க. இங்கே ஆடியிலேயே அதற்கான விதைகள் வந்து விதைக்கப்பட்டுரும். நம்ம முன்னோர்கள் வந்து எந்தெந்த மாதங்களை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு நமக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதேமாதிரி ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், இந்த நட்சத்திர நாட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வெகு விமர்சையாக கொண்டாடினீங்க அப்படின்னா இதனுடைய மகத்துவம் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்குன்னு சொல்லிட்டு உங்கள் வம்சத்துக்கு இது தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நிச்சயமா சார். இப்போ ஆடி மாத வழிபாடு தாண்டி என்ன ஒரு தெய்வத்தை நம்ம வழிபடுறதுக்கு முன்னாடியும் குலதெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இஷ்ட தெய்வத்தை மட்டுமே தான் வழிபடுறத பார்க்க முடியுது. ஸோ குலதெய்வ வழிபாடு எவ்வளவு முக்கியத்துவம் சார்? எல்லாத்துக்குமே. இப்போ நானே கேளக்கேர் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமாம், நான் கேளக்கேர் வழிபாடு பண்ணினாலும் என் குலதெய்வத்துக்கு என்ன செய்யணுமோ அந்த முறை நான் கரெக்டாக செஞ்சேன். இது வந்து நம்மளுடைய கடமை. இவர் வந்து என்னுடைய இஷ்ட தெய்வம், என்னுடைய தேடி வந்த தெய்வம். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா முருகரை பெரும்பாலும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. முருகர் யுகம் ஆரம்பிச்சிருச்சு, முருகர் முருகர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவர் வந்து இஷ்ட தெய்வம். ஆனால் நீங்கள் இப்போ என்னென்னா உங்களுக்கு யாரை பிடிக்கிறதுங்கிறத விட உங்கள் அப்பான்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா,
இப்போ உங்களுக்கு அப்பாவையே பிடிக்கல அப்படின்னாலும் உங்கள் பந்தம் வந்து மாறி போகாது. இதுதான் குலதெய்வத்துக்கு நமக்கும் உண்டான பந்தம். ஓகே, நீங்கள் எப்படி அவர் இனிஷியலை போட்டு தான் ஆகணும். அப்படிங்கிறப்ப நம்ம எவ்வளோ பெரிய ஆள் ஆனாலும் அந்த இனிஷியல் வந்து மாறாது. அதே மாதிரி என் குலதெய்வத்தோட அதான் இனிஷியல், அந்த இனிஷியல் என்றைக்குமே மாறாது. அதை நான் தூக்கி போடவும் முடியாது. எனக்கு என்ன நடந்தாலும் இன்னார் தான் எனக்கு குலதெய்வம் அப்படின்னு நான் சொல்லி தான் ஆகணும். அதனால நம்ம எவ்வளோ வளர்ச்சி அடைந்தாலும் குலதெய்வத்தின் அருள் நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆடி அமாவாசை, ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி செவ்வாய்க்கிழமை உங்கள் குலதெய்வ கோவிலில் நீங்கள் தொடர்ந்து பூஜைகள் பண்ணுறதும், அங்கே நீங்கள் ஒரு சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது. சக்கரை பொங்கல் தான் மிகச்சிறந்த, இனிப்பு தான் மிகச்சிறந்த பரிகாரம். நீங்கள் சக்கரை பொங்கல் செஞ்சு ஒரு 4 சிட்டிகை கூட இப்படி தூவி விட்டிங்கன்னா எறும்புகளுக்கு மிகச்சிறந்த கர்மா பரிகாரம். அதே மாதிரி தானம். இந்த அமாவாசைகளில் திதி தர்ப்பணம் கொடுப்பாங்க. இந்த அமாவாசையில் முக்கியமாக 3 விஷயம். ஒன்று புனித நதி நீராடல், தானம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா திதி தர்ப்பணம் கொடுத்தல், நம்ம பித்ரு தர்ப்பணம் கொடுக்கணும். இந்த புனித நதி நீராடல் இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய எல்லா சாபத்தையும் போக்கும். இதுதான் குலதெய்வத்தோட சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டுக்கு வரல, குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வர்றது கட்டி வச்சுருக்கிறாங்க, தடையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அமாவாசையில் நீங்கள் திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா இந்த முன்னோர்கள் வழியில் தான் உங்களுடைய குலதெய்வமும் வருவாங்க. அப்போ இங்கே திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வம் வீட்டுக்கு வரும். ஸோ ஆடி மாதம் இந்த அடைப்புகளை எல்லாத்தையும் நம்ம தகர்த்துட்டு இந்த ஆடி முடியறதுக்குள்ளே உங்களுக்கான ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிரும். இந்த வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணும்போது உங்கள் குலதெய்வம் வீட்டுக்கு வரும். குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வரும்போது உள்ளே இருக்கிற துஷ்ட சக்திகள் எல்லாமே வெளியே போயிடும். இப்போ உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும், திடீர் பண வரவு, வருமானம் செழிக்கும், தொழில் வாய்ப்புகள் இப்போ தான் ஒவ்வொன்றா உற்பத்தியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசு பிஸ்னஸ் ஒன்று உள்ளே வரும். அதே மாதிரி எல்லாருமே ட்ரெஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் போனஸ் கிடைக்கும், புது புது பொருள் நீங்கள் வாங்குவீங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலுமே இனிமேல் பணம் புழங்க ஆரம்பிக்கும். சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ நகை எடுக்க போகிறீங்க, இவ்வளோ ட்ரெஸ் எத்தனை பேர் எடுக்க போகிறாங்க அப்படின்னா இது வரைக்கும் பணத்தை பூட்டி வச்சுருந்தவங்க எல்லாரும் இப்போ ஒரு கேபிட்டலாக உள்ள இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறப்ப இங்கே பண புழக்கம், இதுதான் திடீர் பண வரவு. இப்போ நீங்கள் யோசிக்கணும் என்ன பிஸ்னஸ் இந்த காலத்தில் பண்ணலாம் அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் என்ன தேவை, ஆடி மாதங்களில் எப்படி கண்டிப்பாக ஆஃபர் போடுவாங்க அப்படின்னா ஆமாம், எல்லாமே மந்திரம் கால் மதி முக்கால் தான். முழுக்க முழுக்க இது மந்திரம் தான். நம்ம கடவுள்கிட்ட வேணும்னா அவர் கொடுத்துருவாரு. நீங்கள் என்னவா அதை யோசிக்கிறீங்க, நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அப்போ மக்களுக்கு இப்போ என்ன தேவைன்னா ட்ரெஸ் தேவை, அடுத்த மாதம் பட்டாசு தேவை, இது முடித்த உடனே கோகுலாஷ்டமி, அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி, தொடர்ந்து பண்டிகைகள் வந்த வண்ணமே இருக்கும். இதற்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு ஏற்றப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து வருமானம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் சீசன் பிஸ்னஸ். இந்த சீசன் பிஸ்னஸ் யாருக்கும் செட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு குருவும் சனி ஜாதகத்தில் சேர்க்க இருக்குது, பார்வை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த சீசன் பிஸ்னஸ் வந்து செட் ஆகும். பொங்கலுக்கு கரும்பு வைக்கிறது, தீபாவளிக்கு பட்டாசு வைக்கிறது, ஆடி மாதம் ட்ரெஸ் வைக்கிறது, அந்த சீசனுக்கு மட்டும் ஒரே மாதம் இது பண்ணலாம். இல்லையா சனி ராகு இணைவு இருக்கிறவங்க, சனி ராகு பார்வை 7ஆம் பார்வையில் பார்த்து இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி சீசன் பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் 2 லட்ச ரூபா அப்படி நல்ல ஜாக்பாட் அடிக்கும். இந்த ஜாக்பாட் அடிச்சுட்டு நம்ம கடன் எல்லாம் சீக்கிரமாக கட்டிட்டு ஆடி முடிஞ்சோன்னுமே வாழ்க்கை மாறிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மிதுன ராசிக்காரங்களே லேண்டெல்லாம் இப்போ நிறைய பேர் வாங்க போகிறாங்க. அவங்களுக்கு அந்த அமைப்பு வரும். மிதுனம், இந்த விருச்சகம்லாம் மகா மோசமாக இருக்குது இல்லையா. இந்த ஆடி மாதம் முடித்த உடனேயும் இவங்க குலதெய்வ வழிபாடெல்லாம் கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னா மிதுனம் விருச்சகம் இவங்க 2 பேருமே லேண்டு வாங்கி வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. இவங்களுக்கு இப்போ பேங்க் லோன் அப்ரூவல் ஆகும். ஸோ ஏன்னா பணவரவு, திடீர் பணவரவு இங்கே அதிகரிக்க போகுது. இந்த மாற்றம் எல்லாமே நடக்கும். ஸோ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் பிளட் டொனேட் பண்ணணும், அதுவும் ரொம்ப முக்கியம். நீங்கள் ரத்த தானம் பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் கர்மா பாதி கழிஞ்சிடும். ஓகே, இந்த ரத்தம் உங்கள் உடம்புல விட்டு வெளியே போயிருச்சு. இது கிட்டத்தட்ட எப்படி விதியில் கணக்கு எடுத்துக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இது கணக்கு எடுத்துக்கும். அப்படின்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவுமே வராது. இந்த மாதங்கள் உங்களுக்கு வர வேண்டியதாக இருந்தாலும் அது அத்தோட கழிஞ்சிடும். அதனால் குலதெய்வ வழிபாடுக்கு பண்ணுங்கள், தான தர்மங்கள் பண்ணுங்கள், புனித நதி நீராடல், அதே மாதிரி பித்ரு தர்ப்பணம். இந்த தர்ப்பணம் வந்து எப்படி கொடுக்கணும், அட்லீஸ்ட் நீங்கள் எள்ளு தண்ணியாவது இறைக்கணும். இந்த எள்ளும் தண்ணியும் நைட்டே உங்கள் தலைமாட்டில் ஊற வச்சிடணும், ஒரு சின்ன சொம்பில் ஊற வச்சுருங்க. விடிஞ்சது உடனேயுமே உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் கும்பிட்டு அதன் பிறகு நீங்கள் ஆற்றுக்கு போய் நீங்கள் எள்ளு தண்ணி இந்த கை வழியை இப்படி ஊற்றி நீங்கள் யாருக்கு தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ அவங்க பேர் சொல்லி தர்பயாமேன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் முன்னோர்களுக்கு போயிடும். ஏன்னா அவங்க பசியில் இருப்பாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்கணும். இந்த தானம் கொடுக்கறதுலையுமே ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். நேராக கோயிலுக்கு போகிறோம், குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம், அங்கே யாசகம் கேட்டு உட்காந்துருப்பாங்க.
நாம் கொண்டு போகும்போது ஒரு 50 பொட்டலம் சாப்பாடு வாங்கிட்டு போவோம். யாசகர் பார்த்தீங்கன்னா யாசகர் உட்காந்துருக்கிறத சுற்றி ஒரு 20 பொட்டலம் இருக்கும். இப்படியெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு தர்மம் பண்ணாதீங்க. இது உங்களுக்கு நற்பலன்னு கொடுக்காது. நீங்கள் போடுற சாப்பாட்டுனால யார் ஒருவர் பசி ஆறுகிறாரோ அப்போ தான் அதுக்கான புண்ணியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது குப்பையில் போயிடுச்சு அப்படின்னா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ பாத்திரம் அறிந்து இடுன்னு சொல்லுவாங்க, அதுதான் உண்மை. யார் பசியில் இருக்காங்களோ அவங்களுக்கு முதல்ல சாப்பாடு போடுங்க. செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கடமைக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். ஜோதிடரை போய் பார்த்தேன், குலதெய்வ கோயிலுக்கு போக சொன்னார், அன்னதானம் பண்ண சொன்னார், அதனால கொடுத்துட்டு வந்துட்டேன், அதை சாப்பிட்டாங்களா அது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணணும். யாருமே சாப்பிடலை, புண்ணியம் கிடைக்காது. அப்படி யாருமே சாப்பிடலையா, நாய்களுக்காவது எடுத்து போடுங்க, புண்ணியம் கிடைக்கும். காலபைரவர், உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்காது, எந்த துர்மரணமும் வராது, விபத்துக்கள் எதுவும் ஏற்படாது. விபத்துக்கள் நாய் குறுக்க வந்து கீழே விழுகிறாங்க இல்லைங்களா, அதெல்லாமே காலபைரவரோட தோஷம்தான். இதெல்லாம் நீங்கள் நாய்களுக்கு சரியாக உணவு பராமரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வராது. இந்த காலபைரவர் தோஷமும் வீட்டில் சில பேர் நாய் வளர்த்து ஆசைக்கு வாங்கிடுவாங்க. இப்போ எல்லாருமே ரெண்டட் ஹோமில் இருக்கும், நாய் வளர்த்துறதால பிரச்சனை வரும். இந்த நாயை கொண்டு போய் எங்கேயாவது விட்டு வந்துடுவாங்க. அதாவது ஒரு நாய் அது பாசனம் என்னவே அறியாமல் இருந்துச்சு, அதை கூட்டிகிட்டு வந்து அதை வீட்டில் வச்சு இப்போ அதுக்கு பாசம்னு ஒன்று காட்டி இப்போ கொண்டு போய் நீங்கள் அதை அனாத மாதிரி வெளியே விட்டிங்கன்னா இது ஒரு தோஷமாக இப்போ கன்வெர்ட் ஆகும். இதுவுமே நீங்கள் உங்கள் அறிவை பயன்படுத்தி ஒரு காலத்தில் இப்படி யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னா இந்த நாய் வந்து நடுத்தருவில் நிற்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணணும். அப்போ நம்ம நாயை வளர்த்தக்கூடாதுங்கிறதுல நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். இதை மீறி இல்லை நான் ஆசைப்பட்டேன் அதனால வாங்கி வளர்த்தினேன், இப்போ என்னால் அக்கம் பக்கத்தில் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு இதை ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா இதனாலேயும் உங்களுக்கு கர்மா ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அப்போ இந்த மாதிரி தவறுகள்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தவறுகளை பண்ணிட்டு பின்னாடி கடவுளை வந்து கரிச்சு கொட்டுறாங்க. உனக்கு கண் இருக்கா காது இருக்கானோ. என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளை குறை சொல்லவே கூடாது. நமக்கு ஏற்படக்கூடிய நல்லதோ கெட்டதோ இது எல்லாத்துக்கும் நாம் தான் காரணம். நீங்கள் ஹெல்ப் வேணால் கடவுள் கேட்கலாம். அதாவது இங்கே ஒரு தண்ணி இருக்குது, இந்த தண்ணி இப்போ என்னால் எடுக்க முடியல, எங்கள் அந்த தண்ணி எடுத்து கொடுங்கன்னா நீங்கள் எடுத்து கொடுத்துருவீங்க. ஓகேங்களா, முதல்ல நான் உங்கள்கிட்ட பேசணும். ஓகேங்களா, தண்ணி இருக்குதுங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். என்னால் நான் ட்ரை பண்ணேன், என்னால் எடுக்க முடியல, முடிஞ்ச நான் எடுத்துருக்கணும். இது எதுவுமே பண்ணாமல் இப்போ அந்த தண்ணி எனக்கு வாய்க்கிட்ட வரணும் அப்படின்னா இது கடவுள் செய்ய மாட்டான். நிறைய பேர் இப்படி கடவுள் நம்பிக்கை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. வழிபாடுங்கிறது வேறு, நம்ம சொல்லிக் கொடுக்குற முறை அப்படிங்கிறது வேறு. இது இல்லாமல் உங்களுடைய புத்தி, உங்களுடைய பிளானிங், உங்களுடைய யூகம்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, எல்லா ஜோதிடர்களும் வெற்றி பெறுவதில்லை. 100 ரூபாய்க்கு ஜாதகம் பார்க்குறவங்க உண்டு, 10,000 ரூபாய்க்கு ஜாதகம் பார்க்குறவங்க உண்டு. பட் மேட்ரு ஒன்று தானே. அப்போ என்ன அப்படின்னா அது அவங்களுடைய பிளானிங். நீங்கள் சரியாக திட்டமிடல் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொத்த வாழ்க்கையுமே இங்கே சிறப்பாக இருக்கும். இது எல்லாம் பண்ணுங்கள், குலதெய்வ அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமா சார். அதுவும் இல்லாமல் இந்த ஆடி மாதம் ஆடி கிருத்திகை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஆடி கிருத்திகை அன்னைக்கே தேய்பிரை அஷ்டமியும் வருது. ஸோ காலபைரவரையும் அன்னைக்கு வழிபாடு செய்யலாமா? நிச்சயமாங்க. இந்த காலபைரவர் கோயிலுக்கு நீங்கள் போகும்போது உங்கள் சுய ஜாதகத்தை கொண்டு போகணும். உங்கள் சுய ஜாதகத்தை கொண்டு போய் அங்கே சங்கல்பம்னு சில கோவில்களில் பண்ணுவாங்க. சங்கல்பம் கண்டிப்பாக பண்ணுங்கள். மாந்தி கோவில் எண்ணிக்கை குறைவு. மாந்தி கோவிலுக்கு யாரெல்லாம் போக முடியலையோ அவங்க எல்லாருமே காலபைரவர் கோயிலுக்கு போய் சங்கல்பம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாந்தி தோஷமும் நிவர்த்தி ஆயிரும். காலபைரவர் என்ன அவர்னா யார், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைமை வரையறுக்கிறவரே அவர் தான். எனக்கு இப்போ டைம் ரொம்ப மோசமாக இருக்குது, எது நடந்தாலும் தப்பாகவே நடக்குது, நான் நல்லது பண்ணாலும் எனக்கு கெட்டதாகவே போய் முடியுது அப்படின்னு என்னென்னா நான் இங்கே செயல்படவே கூடாது. ஏன்னா நான் நல்லதே பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு ரிசல்ட் வந்து ராங்காக வருது அப்படின்னா நான் இங்கே ஐடியலாக இருக்கணும், சும்மா இருக்கணும். ஆனால் என்னால் சும்மா இருக்க முடியல, நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னா இப்போ நீங்கள் காலபைரவரை தேடி போகணும். இங்கே சங்கல்பம் பண்ணணும். கருப்பு கலரில் வஸ்திரம் வாங்கி சுவாமிக்கு கொடுக்கணும். 2வது போர்வைகள் வாங்கி யாருக்காவது தானமாக கொடுக்கணும். 2வது பால் வந்து நீங்கள் தானமாக கொடுக்கணும். அது பூனைகளுக்கு நீங்கள் பார்க்கலாம், இல்லைன்னா நாய்க்குட்டிகளுக்கு நீங்கள் பால் ஊற்றலாம். குட்டி போட்ட நாயாக இருந்துச்சுன்னா அந்த நாய்க்குமே நீங்கள் பால் வாக்குறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் பண்ணும்போது காலபைரவரோட அனுகிரகம் கிடைக்கும். சில பேர் அந்த கருப்பு கயிறு காலபைரவர் கோவிலில் கொடுப்பாங்க. அந்த கருப்பு கயிறு நான் கட்டியிருக்கேன். அந்த கருப்பு கயிறும் நீங்கள் கட்டுறது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வலது காலில் கட்டலாம், பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இடது காலில் கட்டலாம். இது சனி பகவானுடைய அனுகிரகம் அப்படிம்பாங்க. ஆனால் காலபைரவருக்குமே கருப்பு தான். காலபைரவரை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மற்ற தெய்வங்களை கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் அவரை பாருங்கள், அவர் வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருப்பார். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதான் திஷ்டி கழியிறது. ஓகே, இது வந்து ஆண்டி கோலத்தையும் தாண்டின ஒரு கோலம். ஓகே, அந்த கோலத்தில் இருக்கிறவரை நீங்கள் அங்கே போகும்போதும் அவரை நீங்கள் நமஸ்காரம் பண்ணும்போதும் அந்த நிலைமை உங்களுக்கு வராது. ஓகே, இது என்ன அப்படின்னா முற்றிலும் கைவிடப்பட்ட நிலை அப்படின்னு அர்த்தம். அந்த நிலைமைக்கு தள்ளப்படாமல் இருப்போம். அப்படி இருக்கிற ஒருவரால் தான் நம்ம கர்மாவும் வாங்கிக்க முடியும். கோயிலுக்கெல்லாம் எதுக்கு போகணும், இருக்கிற இடத்துல இருந்தே கூப்பிட்டாலே கடவுளெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தென் ஒய் நான் ஏன் அங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
சில சக்தி பீடங்களுக்கு போனால் மட்டும்தான் உங்களுடைய சக்தி பரிமாற்றங்கள் ஏற்படும். சில பேர் வந்து வீட்டுக்கு வந்துட்டு போனாலே அந்த பேட் வைப்ரேஷன் நம்மளால உணர முடியும். சில பேர் பார்த்தாலே என்னைக்கு அவன் பார்த்தானோ அன்னையிலிருந்து போச்சு அப்படின்னா, இப்போ இந்த மனுஷனுக்கே இப்படி ஒரு சக்தி இருக்கு. அவன் கண்ணில் வந்து ஒரு பேட் வைப்ரேஷன் இருந்துச்சு, அவன் நினைச்சான் பாரு நல்லா இருக்கான் பாருன்னு நினைச்சா முடிஞ்சிச்சு. இதே சக்தி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சக்தி பரிமாற்றம் ஆச்சு. நான் நல்லா இருந்தேன், நான் ஒரு எனர்ஜியை வச்சிருந்தேன், அவன் பிளாக் ஹோல் மாதிரி வந்து நின்னா மொத்தத்தை அப்படியே ஸ்டக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ என்னன்னா எங்கிட்ட இருந்து எனர்ஜி எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் ரீசார்ஜ் பண்ணணும்னு எங்கே போய் ரீசார்ஜ் பண்ணணும்னா இப்போ தான் நீங்கள் கோயில் அப்படிங்கிற சக்தி பீடத்துக்கே போகணும். இதற்காக உருவாக்கப்பட்டதான் சக்தி பீடம். நம்மளுமே கேளைக்கிறதுக்காக ஒரு சக்தி பீடம் உருவாக்கி வச்சுருக்கோம். நீங்கள் எப்போ சார்ஜ் லோ ஆகுதோ அங்கே நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ காலபைரவர் கோயிலுக்கு நீங்கள் போய் உங்களை சார்ஜ் பண்ணும்போது உங்களை ஆயுள் வந்து நீட்டிக்கப்படும். மரண படுக்கையில் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கருப்பு கயிறு வாங்கிட்டு வந்து கட்டுனீங்க, அவங்களுக்கு மருதாணி வச்சு விட்றீங்க அப்படின்னாலே அவங்க ஆயுள் வந்து ஒரு 15 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். மருதாணி நீங்கள் வச்சுட்டிங்கனாலே அவங்க நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வழிமுறைகள்லாம் பண்ணுங்கள். இல்லை அவங்க போனால் சொத்து நம்ம கைக்கு வரும் அப்படின்னா இதை அப்படியே உல்டாவாக பண்ணுங்கள், சொத்து கைக்கு வரும். ஸோ காலபைரவர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள். கிருத்திகை வழிபாடு, முருகர் வழிபாடு, இது எல்லாமே பண்ணுங்கள். இந்த ஆடி மாதத்தை எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே புதையல் கொட்டி கிடக்கு. அல்ற எல்லாருக்குமே இங்கே ஜாக்பாட் தான். இந்த ஒரு மாதம் ஜாக்பாட் எல்லாருக்கும் காத்திருக்கு. இதை கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா வெற்றி எல்லாருக்குமே நிச்சயம். நிச்சயமா சார், உங்களோட நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் எங்களுடைய நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி. கேளகேஷ் நமோ நம.